ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம ஷார்ட்ஸ் மட்டும்தான் கடந்த சில நாட்களாக போட்டுட்ருக்கோம். கடந்த சில நாட்களாக இல்லை, கடந்த சில மாதங்களாகவே போட்டுட்ருக்கோம். ஏன்னா லாங் வீடியோ வந்து நம்ம வெள்ளச்சி வந்து கண்ணு போட்டப்போ போட்டது, அதுக்கப்புறம் நம்ம போடவே முடியலைங்க. நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆனாலும் நம்மளுக்கு இன்னும் வந்து டாலர் வந்து ஆட் ஆகலைங்க. காரணம் வந்து நம்ம லாங் வீடியோ போடாததுக்கான காரணத்தினால நம்மளுக்கு வந்து டாலர் வந்து ஆட் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டோன்னா வியூஸே போக மாட்டேங்குது. மாடுகளை பற்றி போட்டால் மட்டும் வியூஸ் போகுது. ஆனால் மாடுகளை பற்றினா எவ்வளோது போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறதுனே, கடந்த சில நாட்களாகவே எனக்கு வந்து அன்சப்ஸ்கிரைப் நிறையா பேர் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியலைங்க. அதனாலேயே ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டாக இருக்க மாதிரியே இருந்துச்சுங்க. இருந்தாலும் நம்மளுக்காக நிறைய நண்பர்கள் வந்து இருக்கீங்க, அவங்களுக்காகவாவது நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். நம்ம வெள்ளச்சி கண்ணு போட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியிலையும் என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இப்போ போன வீக்கில் வந்து என்னோடய மாமியார் தவறிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. பாப்பாவுக்கு சர்ஜரி பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல மென்டலி டிப்ரெஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய செட்டிங்ஸு அது இதுன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வீடியோ அப்லோட் பண்ண. நம்ம இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு அதுலேயும் வியூஸ் போகலைன்னா அது ஒரு மன அழுத்தமாகவே ஆகிடுதுங்க. அதனால தான் நம்ம வந்து போடலாமா வேண்டாமான்னு தயக்கத்திலே இருந்துட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யூடியூப்பில் வந்துட்டோம். எல்லோரும் நம்ம வீடியோஸை பார்த்துட்டாங்க. இனி வந்து நம்ம பின் வாங்கினா அது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்குனால என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம முல்லைப்பூ செடி எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா புலம்பிகிட்டு தான் இருப்பான் டெய்லியும் பூவெடுக்க. ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா, பூவெடுக்கிறது வந்து காலையில் ஒரு 6 to 9 மணிக்குள்ளே நம்ம எடுத்து முடிச்சிருவோம். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊர்லலாம் பூவெடுக்க போகிறதுக்கு விரும்புறதில்ல. ஏன்னா அவங்க வந்து காட்டு வேலைக்குன்னு போனாங்கன்னா 8:30க்கு போகணும். அப்படிங்கிறப்ப வீட்டில் சமையல் வேலையை முடிச்சுட்டு நம்ம காலையில் போனோம்னா பொழுது வரைக்கும் போனோம்னா ஒரு கூலி கிடைக்கும். இது வந்து பூவெடுக்கிறதுனா ஒரு 25 ரூபா தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதை எடுத்துட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருக்க நேரம் ஃபுல் டே போனோம்னா ஒரு வேலை முழுசாக சம்பளம் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு பூவெடுக்கவே ஆட்கள் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ரெண்டாவது பூவெல்லாம் நம்ம வச்சுருக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம நஷ்டம்னு சொல்ல முடியாது, லாபம்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம கை செலவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். நம்ம பூவை பொறுத்து மாதம் ஒரு 6000 அல்லது 5000 இப்படி கூட கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு செலவுக்காகும், பிள்ளைகளுக்கு ஒரு வேன் ஃபீஸுக்கோ அல்லது வந்து நம்ம ஏதோ ஒரு லோனுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்து நம்ம வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் வந்து புலம்பிக்கிட்டேவாது பூவை எடுத்துகிட்டு இருப்போம். போன வருஷம் ஒரு ஐயா வந்தார். ஆனால் இந்த வருஷம் அவர் வருவாரா என்னன்னு தெரியல. போன வருஷத்தை விட நம்ம வீட்டில் இப்போ வந்து 4 கன்றுக்குட்டி நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுங்க. மொத்தம் மாடு கன்றுக்குட்டியெல்லாம் 11 பேர் இருக்கனால இவங்களை எல்லாம் நாங்கள் சமாளிச்சுட்டு நாங்கள் பூவெடுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்லேயுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்து நம்ம வேறு ஆட்களை கூப்பிட்டோம்னா நம்ம பூவெடுக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் நம்ம வீட்லேயுமே நான் ஹஸ்பண்டு இவங்கள தவிர வந்து பூவெடுக்க ஆளே இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து 11வது முடிச்சுட்டு இப்போ 12வது போகிறனால அவங்களெல்லாம் பூவே எடுக்க முடியாது. நம்ம வந்து சாட்டர்டே சண்டேயில் தான் அவங்க வருவாங்க பூவெடுக்க. அப்படி வந்தாலுமே பார்த்திங்கன்னா, இப்போலாம் 12னால நிறையா ஒர்க் லோடு இருக்கும்ல, அதனால் அவங்களையும் வச்சு பூவெடுக்க முடியாது. அப்படி பல இக்கட்டில் இருக்கா. நம்ம மாடுகளை பால் கறந்துட்டு இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவே 7, 7:30 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பூவை எடுத்தோன்னா 9 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அங்கே கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் அதுவும் ஒரு விலை விற்கும். அதனால் ஒரே யோசனையாக இருக்குது. தற்போதைக்கு ஒரு 30 செடியை மட்டும் வெட்டி விட்டு அது கொஞ்சம் தளைஞ்சு வந்திருக்குதுங்க. முல்லைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் 56 செடி இருக்குது. எல்லாத்தையுமே வெட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே நேரத்தில் பூ வந்துச்சுன்னா எடுக்கவும் சிரமங்க. அதே நேரத்தில் ஒரு நேரம் பூக்கள் விலை போகும், ஒரு நேரம் பூக்கள் விலை போகாததுனால நம்ம கொஞ்சம் பாதியாக பிரித்து வெட்டிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அந்த 30 செடியில் வந்து பூ வந்துடுச்சுன்னா, வெட்டி விட்ட 30 செடியிலேருந்து பூ வந்துடுச்சுன்னா இது கொஞ்சம் ஓஞ்சு போகிறப்ப அங்கிட்டு வெட்டாத செடியை வெட்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் 2 ஈக்குவலாக வரும். அப்படி தான் எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து பூ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம மாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூக்கடைக்கு போனோம்னாலும் அங்கே பயங்கரமாக பெரிய க்யூவாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இங்கே வீட்டுக்கு வரவங்களாட்டி நம்ம மாடுகள்லாம் ரொம்பவே ஒரு தீனி எதுவுமே போட முடியாமல் ரொம்ப அப்படியே வெயிலே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி பல சிக்கலாக இருக்குது. பூ எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அங்கே பூக்கடையில் வந்து 100க்கு 10 ரூபான்னு ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்கங்க. அது இல்லாமல் நம்ம போக முடியாததுனால நம்ம ஊரில் பஸ் வசதி இல்லை, நம்ம வண்டியை வச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒரு பெட்ரோல் ஆகும். அதுக்கு பதிலாக
பக்கத்து தோட்டத்தில் உள்ள ஒரு ஐயா முட்டை கொடுத்து விடுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம பூ அவங்க வெறுமனே கொண்டு போக மாட்டாங்க. எங்களை மாதிரி கொண்டு போகாதவங்களும் அந்த ஐயா கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. ஒரு 4-5 பேர்த்துக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும், அப்புறம் அந்த பூக்கடையில் ஒரு கமிஷன் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாக தான் இருக்கும். 2வது பூ எடுக்கவும் ஆட்கள் இல்லை. நானும் ஹஸ்பண்டுமே எடுத்தாலும் ஒரு 9 மணிக்கெல்லாம் பூ எடுத்தாலும் மீதி பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி 12 செடி கிடந்து போயிடும். அப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆட்கள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். எனிவே ஒரு 30 செடி வெட்டி விட்டு வளர்ந்துருக்குதுங்க. இன்னும் களையெல்லாம் வெட்டலை. மற்ற பக்கம்லாம் எல்லாம் களை வெட்டி பூச்செடிக்கெல்லாம் உரம்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. மே மந்த்து கடைசியிலேருந்து அடுத்து நம்மளுக்கு வந்து பனிக்காலம் வர்ற வரைக்கும் கண்டினியூஸாக பூ வரும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னோடய அடுத்த வீடியோவில் பூ எடுப்போமா அல்லது எடுக்காமல் கிடந்துட்டு போவோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வீட்டில் செடி வச்சாச்சு, இதை வந்து நம்ம வந்து எடுக்கவும் முடியலை, அழிக்கவும் மனசு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க ஒருத்தரும் நம்ம வந்து பூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இன்னும் 1-2 மொட்டெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் எல்லா பக்கமும் மொட்டுகள்லாம் வரலைங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்கங்க. எவ்வளோ ஒரு பூ வாங்கி ஆசையாக வைக்கிறான், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அந்த பூ வர்றதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். நானும் ஹஸ்பண்டும் எடுக்க வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை எடுக்காமல் விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.